லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், உலகத்துக்கு இன்னொரு பேர் என்ன? தரணி. அப்ப அடுத்த ஸ்டேஜுக்கு வர போறது யாரு? தரணி. வாங்க வாங்க. தரணி நியூ இயர்ல நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. என்னையா? வேதநாயகனா பயம் மாதிரி சார்னா இன்னும் அந்த பயம் போகவே இல்லை சார். எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் தாரணி. நான் கரூரில் சென்னம்பட்டிங்கிற கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். நான் ஜூனியர் அசிஸ்டண்ட் இன் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். நான் 170 கொஸ்டின் போட்டேன். அவங்க தான் அம்மா. எனக்கு தங்கச்சி இருக்காங்க, அவங்க பேர் ரோஷினி. அவங்க பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஒர்க் பிஸ்னால வர முடியல. சொல்லப்போனால் அவங்க தான் எங்கள் வீட்டு டான். அவள் தான் என்னை இங்கே ஃபீஸ் கட்டி படிக்க வச்சா. ஒவ்வொரு டைமும் சப்போர்ட் பண்ணது அவள் தான். காலேஜ் முடிச்சுட்டு நானும் ப்ரைவேட் போகலான்றப்போ தான் அக்கா இங்கே படித்தாங்க சார், பெரியப்பா பொண்ணு. அவங்க குரூப் 4 கவுன்சிலிங் வரைக்கும் போயிட்டாங்க. ஜஸ்ட்டு 1 மார்க்கில் மிஸ் பண்ணிட்டாங்க சார். அவங்க தான் எனக்கு கைட் பண்ணாங்க. இங்கே சாரை பற்றி எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டாங்க. அவர் இப்படி தான் அடிப்பார், என்ன இருந்தாலும் சாரை ஃபேஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாங்க. சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். 2019 ஜூலை 4 ஜாயின் பண்ணேன். அப்புறம் 1 வீக்கில் இங்கே நான் வந்துட்டேன். சுகன்யா அவங்க பேர், அவங்க தான் எனக்கு இந்த ரூட்டை சொன்னாங்க. இங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் புதுசாக இருந்துச்சு. நம்ம காலேஜில் ஜாலியாக படிச்சுட்டு இனிமேல் என்ன படிக்க போகிறோம், சரி வீட்டில் சொன்ன மாதிரி படிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 மாதம் ஜாலியாக போச்சு, படித்தேன். அதுக்கப்புறம் சார் மைக் கொடுக்க ஆரம்பித்தார். அப்போ சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் அந்த டிஃப்ரென்ஸ் சொல்ல சொன்னார். அப்போ ஃபஸ்ட்டு சொன்னேன். அடுத்த நாள் எனக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போட்டால் அவங்களுக்கு அல்சர் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. அம்மாவும் நானும் வந்து சாரை பார்க்க வந்தோம். சார் அங்கேருந்து கீழே வந்து நீங்கள் தான் சிரிச்சுக்கிட்டே நல்லா படிப்பீங்களேம்மா அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு அல்சரே போன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. சார்ட்டேருந்து அந்த வேர்டு அது அம்மா முன்னாடி கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நீ படிப்பியாடி அப்படின்னு சொல்லி அம்மா கேட்டாங்க. ஏதோ படிப்பேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அப்புறம் கொரோனா வந்துடுச்சு, வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்ப 2021 டிசம்பரில் தான் வந்தேன். கொரோனானால என்னால் ஆன்லைன் கிளாஸ் வாங்கிட்டு போயிட்டேன். அப்புறம் வந்துட்டு குரூப் 1 அப்போ வந்ததுனால சார் பேட்ச் பிரித்து விட்டார். நானும் பேட்சில் போய் ஜாயின் பண்ணேன். சாருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அப்போ தான் ஃபஸ்ட்டு அந்த கொஷின் கேட்டார். ஹிஸ்ட்ரியிலேருந்து ஆல் கான்கிரஸ் ஃபெலோஸ் ப்ளீஸ் பி குட் இந்தியா பிகாஸ் ஆல் காங்கிரஸ் லீடர்ஸ் ஆர் வைஸ் சீஃப் மினிஸ்டர் நடுவில் எரிடிக்கு. இதுக்கு இந்த கொஸ்டின் சொல்லி தான் சார் ஃபஸ்ட்டு உங்கள் நேம் என்னன்னு சொல்லி கேட்டார். என் பேர் தாரணிசான்னு சொல்லிட்டு அப்போ சார்ட்டு சொல்லிட்டு என் பேர் ஞாபகம் இருந்துச்சு அவளுக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் இப்படியே போச்சு. போயிட்டு 22 குரூப் 4 என்னால் பண்ண முடியல. கொஸ்டின் பேப்பர் பார்த்து 1 மணி நேரம் ஹாலில் அப்படியே இருந்துட்டேன். என்ன நடந்துச்சுன்னே தெரில. பார்த்தா 11 மணி. ஐயோ நம்ம எக்ஸாம் எழுதணும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் கொஸ்டினை. அப்புறம் அந்த குரூப் 2 வரல. சார் அப்போ வந்து குட்டியாக ஒரு பொண்ணு வந்து ஆன்சர் சொல்லுவாங்களே, அவங்க எங்கே அப்படின்னு சொல்லி சார் கேட்டார். அப்போ என் பேரை சொன்னது லோகு தான். சார் அவள் பேர் தாரணி சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்கு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம் சார் அவங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் எக்கனாமிக் கிளாஸ் போயிட்டு இருந்துச்சு. 6 to 10th கொஷின் கேட்டுட்டு இருந்தார். அந்த லாஸ்ட் ரோ ஃபுல்லாக மைக் வந்துச்சு. ஓரத்தில் தான் மைக் போச்சு. நம்மளுக்காக மைக் வராது, நம்ம இப்படி தானே உட்காந்துருக்கோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ மைக் வந்துச்சு. முன்னாடி கொடுங்க, அந்த பொண்ணுகிட்ட மைக் கொடுங்க அப்படின்னு சொன்னார். வேறு யார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் எனக்கு தான் அந்த மைக்கு, நீங்கள் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொன்ன. தாரணி சார் அப்படின்னு சொன்னேன். சொன்னேன் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அது புக்கில் இல்லை, இது ஒத்துக்கலாம் தான், பரவாயில்ல மேலே வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். கவிவாணி அன்றைக்கி தான் அடி வாங்கினா. பின்னாடியே நானும் போனேன், அடி வாங்கிட்டு வந்தேன். அன்றைக்கி லோகு மருந்து போட்டுவிட்டா. அடுத்த நாள் அவள் வாங்கினா, எங்கள் ரோ ஃபுல்லாக வாங்கினாங்க. அப்போ அவங்களுக்கு நான் மருந்து போட்டுவிட்டேன். இந்த மாதிரி போச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப சார்ட்ட மேக்ஸ் கிளாஸ் கேட்டேன். அடுத்த நாள் நேற்று நைட்டு என்னை வந்து பார்த்தீங்களா தாரணி அவங்க வாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நானும் வந்தேன். மைக் கொடுங்க அவங்கள்ட்ட சொல்லி கரண்ட் ஈவெண்ட்டு கொஷின் கேட்டார். இதெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளும் கூப்பிட்டாரு.
தானே நீ மாட்டின அவ்வளோதான் சொல்லிட்டு நான் அழுதுட்டு இருந்தேன். லோகு தான் சொன்னேன், அதெல்லாம் இல்லை, நீ நல்லா ஆன்சர் பண்ணடி அப்படின்னு சொல்லி அவள் தான் என்னை என்கரேஜ் பண்ணான். அடுத்த நாள் ஆன்சர் பண்ணிட்டேன். இருந்தாலும் நீங்கள் நல்லா சொல்ல 100ன்னு சொல்லி 800 கொடுத்துட்டாரு. அழுதுகிட்டே எழுதிட்டு வந்து அடுத்த நாளே கூப்பிட்டாரு. ரமேஷ் நான் மைக் வச்சுட்டு ரெடியாக நின்னாங்க, உனக்கு தான் மைக் அப்படின்னாங்க. அப்புறம் சார் நீங்கள் போங்க இம்போஷன் எழுதுனீங்களா அப்படின்னு கேட்டார். எழுதிட்டு சார் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னார். எடுத்துகிட்டு வந்து காமிச்சிட்டு அப்புறம் போங்கன்னு சொல்லிட்டாரு. திரும்ப 1 மாதம் கழித்து தாரணி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப மைக் கொடுத்து கொஷின் கேட்டார். இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. சார் சொன்ன சிலபஸ் தான் சிலபஸ்னாவே என்னன்னு தெரியாது. சார் சொன்னது மட்டும்தான் படித்தேன். ஷார்ட்கட் சாங்க்கட் எல்லாமே சார் தான். ரிவிஷன் ஓவரால் ரிவிஷன் கொடுக்கும்போதெல்லாம் இப்படி பறக்கிற மாதிரி இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்டும் கலந்து சொல்லுவார். அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மறக்க அதுதான் அப்போ தான் அது மைண்டில் ரிஜிஸ்டர் ஆச்சுன்னு அப்போ தான் புரிஞ்சிச்சு. என்ன டிகிரி நீங்கள்? பிஎஸ்சி மேக்ஸ். பிஎஸ்சி மேக்ஸா? எங்கே படிச்சீங்க? கரூரில் சாரதா நிகேதன் காலேஜ். கரூர். எவ்வளோ நேரம் படிப்பீங்க நைட்டு? நைட்டு 1 மணி வரைக்கும் படிப்பேன் சார். காலையில் 7 மணிக்கு எழுந்திருப்பேன். நோட் பண்ணி வச்சுட்டு வரலையா கவிவாணி மாதிரி? அம்மாட்ட பேசிட்டு வரோம், அதுக்குள்ளே யோசிங்க. ஹலோ, எல்லா பேத்துக்கும் வணக்கம். எனக்கு 2 பொண்ணு தான். எங்கள் வீட்டுக்காரர் வாத்தியாராக இருந்தார். எங்கள் பொண்ணு சின்ன பொண்ணு 1 வயசு இருக்கும்போது இறந்துட்டார். பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்த்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிச்சு. 10ஆவதில் வந்து 470 எடுத்துச்சு. போஸ்ட்டோ விட்டு இருந்தாங்க பார்க்க முடியல. அப்புறம் 12ஆவதில் வந்து 1053 மார்க் எடுத்துச்சு. சரி கரூர் சாரதா காலேஜில் தான் 3 வருஷம் படிக்க வச்சு. சரி எங்கள் பொண்ணு பெரிய பொண்ணு இங்கே தான் படிச்சிச்சு. சித்தி நம்பிக்கையோடு தாரணி பாஸ் ஆகி வெற்றியோடு தான் வருவா அப்படின்னு சொன்னாங்க. சரி இங்கே வந்து தாரணியை சேர்த்து விட்டேன். சேர்த்து 2-3 வருஷம் நல்லா படிச்சு. வீட்டில் வந்து கொரோனா சமயம் படிக்கவும் நீ இங்கே இருந்தால் படிக்க மாட்டேன். கொரோனா முடிஞ்சோடனே இங்கேயே வந்து படிக்க வச்சு ஒரு இதில் இதாக போயிடுச்சு. கட்டாமல் இருக்குல்ல, ஏதோ இருந்தால் வெற்றியோடு தான் வரணும். அப்பா ஆசையை நிறைவேற்றணும். ஒருத்தருவா இருந்தாலும் கவர்மெண்ட் சப்பா தான் வாங்கணும். உங்கள் அப்பா இறந்துட்டு சொல்லும்போது என் பிள்ளை தாரணி கவர்மெண்ட் சாப்பா தான் வரும், உட்கார்ந்து கொண்டு படிக்க வைக்காத அப்படின்னு சொல்லிச்சு. சின்னது வந்து ஒரு 3 வருஷம் காலேஜ் படிச்சுட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது ஓசூரில் வேலை பார்த்து எங்கள் பெரிய பொண்ணுக்கு தீபாவளி எப்போ ஒரு பொண்ணு செயின் எடுத்துகிட்டு வந்து அக்காவை நம்பிக்கை வருமா திட்டாத, அவள் நம்பிக்கையோடு தான் வருவா, வெற்றியோடு தான் வருவான்னு சொன்னாங்க. அதே மாதிரி என் பிள்ளை டான்ஸ் ஆடுறது கூட நான் பார்த்ததே இல்லை. மேடையில் சொன்னேன், ஏம்மா நீ பேசாமல் வந்தோன்னே அந்த கேட்பிலே நின்றுட்டு எனக்கு போயிருமா, வாத்தியார் திட்டுவார். ஏண்டி திட்டுவார், நான் வாத்தியார்ட்ட பேசணும் முடி அப்படின்னு சொன்னால் கூட போயிடுவா. என் பிள்ளைக்கு நான் கஷ்டப்பட்டதுக்கு 2 பொண்ணு நல்லபடியாக வேலை கேட்க எனக்கு இதோட எனக்கு எந்த சந்தோஷமும் இல்லை. போதும். அதாவது எங்கள் பொண்ணு இப்போ 25 வயசு ஆகுது. இதே மாதிரி எங்கள் வீட்டு பொண்ணாக சொல்கிறேன், நீங்களும் எதோ இருந்தாலும் வெற்றியோட வரணும். கவர்மெண்ட் சாப்பா தான் வரணும். 1 ரூபா காசாக இருந்தால் வெற்றியோட தான் வரணும். எங்கள் கஷ்டத்தோடு போகட்டும். நன்றி, வணக்கம் சார். உங்களை நம்பி தான் சார் வந்தேன். நீ சாரை நம்பி யாருக்கோசரம் பாஸ் ஆகாட்டி சாருக்கு நம்பிக்கை இருக்குது. நீ யாரை பற்றி கவலை பண்ணா, நீ வெற்றியோட தான் வரணும்னே. அதே மாதிரி எங்கள் பொண்ணு வெற்றியோட தான் வந்துச்சு, வேலையோட தான் வந்துச்சு. எல்லாத்துலேயும் டெஸ்ட்டு எல்லாமே மெடல் 5 மெடல் வீட்டில் வச்சுருக்கேன். நீ ஒரு நாள் கூட்டி பாரு, நீ பேசாமல் வருமா, நீ பேசாமல் வாத்தியார் திட்டு எதுக்கிட்டு திட்டுவார். நான் தைரியமாக பேசினாலும் என் பொண்ணு போயிருமான்னு சொன்னான். எங்கள் சின்ன பொண்ணு தான், அம்மா நான் காசு 5000 மாதம். அந்த பொண்ணு தான், அக்கா நம்பிக்கைம்மா, அவள் ஆசை நிறைவேற்று. நான் தான் போதும் ஒரு டிகிரி முடிச்சோன்னா நான் அவள் படித்த படிப்புக்கே வேலை வந்துருச்சு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறான். அப்போ தான் தீபாவளிக்கு அக்காவுக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் அவள் தான் பண்ணுவான். நான் எதுவுமே பண்ண மாட்டேன். தோட்டிலேருந்து கொலுசுலேருந்து எல்லாம் அவள் அக்காவுக்கு எல்லாம் எடுத்துகிட்டு போய் எதுக்குமே ஆசையே பட மாட்டேன். 100 ரூபா இருந்தாலும் கணக்கு வச்சுக்குவான். ஏம்மா உன் மக இப்படியா இருப்பா, நீ காசு கூடவே கேட்கவே மாட்டான், கணக்குனா கணக்காக தான் இருப்பாம்மா அப்படின்னு சொல்லுவாள். இதே மாதிரி என் பிள்ளை மேடையில் வந்து நிப்பாட்டிடுச்சு. இப்போ எல்லா பேத்துக்கும் சந்தோஷமாக இருக்க பாருங்க. ஈஸ்வரி மக நல்லா படித்து வெற்றியோடு அவங்க அப்பா மாதிரியே கவர்மெண்ட் சாப்பா வாங்கிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இன்னமும் இந்த பரீட்சைக்கு இன்னமும் இருந்து படித்து வெற்றியோடு தான் வரணும், வீட்டுக்கு வந்தால் படிக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாள். என்ன பிள்ளையை திட்டே இருக்க, காலேஜுக்கு போவோன்னு சொல்கிறேன். உங்களுக்கு தெரியாது, நேரடியாக படிக்கிற மாதிரி இருக்காது. அங்கே இங்கே ஆண்களை சொன்னால் டிவியில் வந்து இங்கே வீட்டில் வந்து படிக்கவே மாட்டா என் பொண்ணு. அங்கே இருந்தால் வாத்தியார் நேரடியாக சொல்லி கொடுத்தா புரியும். தோட்டத்தில் இருக்கனால ஒன்று டவர் கிடைக்காதுன்னு சொன்னோன்னு. எங்கள் பிள்ளையெல்லாம் நல்லபடியாக வெற்றியோடு வரணும். இதே மாதிரி நீங்களும் வெற்றியோட 1 ரூபா காசாக இருந்தாலும் வெற்றியோடு தான் வரணும். கல்யாணம் பேச்சை எடுக்கக்கூடாது. போதும்.
நன்றி வணக்கம். இல்லை இல்லை, மைக்கை தான் கரெக்ட் பண்ண. உங்கள் பேர் என்ன? ஈஸ்வரி சார். என்ன வயசு? எனக்கு இப்போ 43 வயசு. 43. எந்த ஊர்? திண்டுக்கல்ல பிறந்தது. திண்டுக்கல்மா. எங்கே இருக்கீங்க? இப்போ தரகம்பட்டி. தரகம்பட்டி சார். தரங்கம்பட்டி. தரகம்பட்டிலேருந்து அங்கே 4 கிலோமீட்டர் சென்னம்பட்டி. எங்கே இருக்குது? அங்கே இது மணப்பாறை பக்கத்தில் சார். கரூர் கிட்ட போதா? வீட்டுக்காரருக்கு என்னாச்சு? வாத்தியார் வேலை பார்த்தார் சார். ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டார். எப்போ? அது 2006 இறந்துட்டார் சார். இவங்களுக்கு என்ன வயசு அப்போ? அப்போ வந்து 3ஆவது தான் படிச்சிச்சு. சின்ன பிள்ளைக்கு வந்து 1 வயசு தான். அப்படியா? அதுக்கப்புறம் யார் வளர்த்தா? நான் தான் சார் கஷ்டப்பட்டு வளர்த்து இல்லை ஆளாக்கி சரி படிக்க வச்சுட்டு சார். என்ன என்ன வேலை செய்றீங்க? யார் சார்? வீட்டில் தான் சார் இருப்பேன். அப்புறம் எப்படி வருமானம்? இது தோட்டம் இருக்குது. தோட்டத்தில் விவசாயம் பண்ணிட்டு பிள்ளைகளுக்கு படிக்க வச்சுட்டு இருக்கு சார். சிங்கப்பெண் மாதிரி கிளம்புறீங்க. எல்லாம் சொல்லுவா சார், என்ன சின்ன பிள்ளை வேலைக்கு போச்சு, இன்னும் பெரிய பிள்ளை என்ன டான்ஸ் ஆடிட்டு இன்னும் படிக்க வச்சு. எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஊரில் எல்லாம் சொல்லுவாங்க என் பிள்ளை நம்பருக்கு எதாக இருந்தாலும் டேலண்டாக தான் வரும். காலேஜ்லேயும் சார் சாரதா காலேஜில் திருப்பதிக்கு கூட்டி போய் நல்லா டான்ஸ் ஆட்டத்தோடு அவ்வளோ இது காலேஜ்லேயும் நல்லா பாராட்டு விழா தான் வாங்கியிருக்கு சார் சாரதா காலேஜில். அது நம்பிக்கையோடு இருங்க, எல்லாம் வெற்றியோடு தான் வரணும். என் பிள்ளை மேலே தங்கச்சி என்ன வேலைக்கு? ஐடி கம்பெனி பேர். பிரைவேட்டுக்கு போகிறதெல்லாம் ஒரு பெருமையா? இல்லை சார், அவ சொல்லிட்டா நான் போதும். ரமேஷ் கூட தான் பிரைவேட்டில் ஒரு வேலை செய்கிறான். இல்லை சார், அவள் சொன்னால் நான் போதும் 3 வருஷம் காலேஜ் முடிச்சது போதும், அக்காவை படிக்க வச்சா போதும், நம்பிக்கை இருக்குது எனக்கு, இந்த ஒரு டேலண்ட் போதுமா, அக்கா நம்பிக்கை இருக்குது, அவள் எதாக இருந்தாலும் ஜெயிச்சு வந்துடுவா அப்படின்னு அவன் தான் சார் மாதம் 5000 அனுப்பிச்சி விடுவான். ஏமா நான் போதும் இனிமேலாம் படிக்கலாமா அப்படின்னு. அவள் படித்த படிப்புக்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா சார். இப்போ 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷத்துக்குள்ளே போய் அக்காவுக்கு வேணுங்கிறது செஞ்சுட்டா. ட்ரெஸ்ஸில் இருந்து செயின் உருவம், செயின் தீபாவளிக்கு எல்லாமே. ஏம்மா நீ கவலைப்படாதம்மா, அக்கா இருக்கா நம்மளுக்கு அப்படின்னு சார். இனிமேல் கல்யாணம் பண்ணால் மாப்பிள்ளைகிட்ட கேளுங்க. நீங்கள் ஒன்றும் செய்யாதீங்க, மாப்பிள்ளைகிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். அது இப்பயும் சொல்கிறேன் சார். இப்போ வேணாம், இன்னும் 1 வருஷம் வேலைக்கு போய் 27 தான் சார் முடிக்கணும். இன்னும் பரீட்சையெல்லாம் எழுதி வேணா 4 வருஷம் ஃப்ரீயாக விடுங்க, உடனே ஜெயிலில் தரணும் உங்களுக்கு. இல்லை சார், அது 27 முடித்தா சரியாக இருக்கும் சார். சரி, சரியா இருக்கும். பொண்ணு ஒத்துக்கிட்டா முடியும். சார் கிளாஸ் எடுக்க வர்றதை விட ஒரு டாபிக் பார்த்துட்டாருன்னா அதில் வந்து நிறைய அவுட் ஆஃப் பொசிஷன் நிறைய சொல்லுவார். அதில் இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லுவார். அது ஃபஸ்ட்லாம் நிறைய நாங்கள் இருக்கும்போதெல்லாம் 19 வந்து சொல்லும் போதெல்லாம் சார் அவ்வளோ சொல்லுவார். அது நோட்ஸ் எடுக்கவே டைம் இருக்காது. ஒரு மனுஷன் இவ்வளோ நேரம் சொல்ல முடியுமா? அதே சோசியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ் எடுத்துட்டோம்னா அதில் இந்த ராமகிருஷ்ணா மிஷன் அவங்க வந்து சேவை செய்யறதுல வந்து யுனைடெட் நேஷனோட சம்மந்தப்பட்ட யுனைடெட் நேஷன் அவங்களும் ஒன்றுன்னு சொல்லியிருப்பாங்க. இதை சொன்னது வந்து யுனைடெட் நேஷனோட டைரக்டர் ஜெனரல் ஃபெட்ரிக் மேயர். இது சாரோட ஃபேமஸ் கொஸ்டின் அடிக்கடி கேட்பார். பழைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் கூட தெரியலன்னு அடிக்கடி கேட்பார். இப்போ சாரு அது சொல்கிறது இல்லை. நாங்கள் அப்போலாம் யோசிப்போம் ஏன் சார் நிறைய பாயிண்ட் சொல்கிறது இல்லைன்னு. ஃபஸ்ட்லாம் நிறைய சொல்லுவீங்க சார், அது நோட்ஸ் எடுக்க கூட டைம் இருக்காது. நீங்கள் உங்கள் சாங்ஸ்னால் எங்கள் அம்மா அவ்வளோ ஓடி வந்து கேட்பாங்க சார், உங்கள் சார் எவ்வளோ ராகமாக பாடுறாங்க பாரு. என்னையும் ஒரு பாடகன்னு ஒத்துக்கிட்டதுக்கு நன்றிம்மா. சார் வச்சு சார் எப்போ எவ்வளோதான் இருந்தாலும் சார் மேல் நம்பிக்கை இருக்குது. எத்தனை வருஷம் சொல்லிட்டு போகிறாங்க, நீ வெற்றியோட தான் வரணும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி எங்கள் பொண்ணு வெற்றியோட வந்து அந்த வெற்றிங்கிற வார்த்தை இவங்க வயலே எத்தனை தரம் வருது பாருங்க, அது முக்கியம். எனக்கு நானே ரொம்ப அம்மா வேணாம்மா விட்டுறேம்மா ரொம்ப நாள் ஆகிற மாதிரி இருக்குது விட்டுருங்கன்னு சொல்லும் போதெல்லாம் அம்மா சொல்லுவாங்க அதெல்லாம் ஏன் ஃபீல் பண்ணுற, நான் தானே உன்னை படிக்க வைக்கிறேன், நீ படி, அதெல்லாம் ஃபீல் பண்ண, வரும்போது நீ வேலையோடு வந்தால் போதும், எனக்கு அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் எங்கள் அம்மா தான் என்னை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு சமயம் இது ஏன் படிக்கணும், நம்ம ப்ரைவேட் கூட ஓட்டிலாம் சொல்லும்போது என் தங்கச்சி கூட எப்படி கொஸ்டின் போட்டா, பரவாயில்ல அதெல்லாம் விட்டு டஃப்பாக போட்டாலும் சில லாஸ்ட் எக்ஸாம்லனா கஷ்டமாக இருந்துச்சு, என்னடி இதையே சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவளே சொல்லிட்டா. அப்பயே வெக்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ரிசல்ட் வந்துருச்சு. ஏதாவது பாட்டு தெரியுமா? நான் ஃபஸ்ட்டு வரும்போது பள்ளிகரம் நீ கந்தசாமி புலவர் பாட்டு போட்டிங்க சார். வைகை கரை காற்றே நில்லு, பள்ளிக்கூடம் போனா சொல்லு,
தஞ்சாவூர் வாடுதென்று சௌந்தர்யா தேடுதென்று மேகமே நீலமேகமே என் கரந்தை அவளை தம்மாஸ் பண்ணா காதோரம் இறங்கி பாடு வைகை கரை காற்றே நில்லு களி விருந்து வச்சியா சொல்லு. நீங்கள் ஸ்லீப்பிங் கீதா தான். நம்ம தாமஸ் கிரே தானே இறங்கற்பான்னு பாடியிருப்பாரு. அதான் அது தமாஸ் பண்ணால் காதோரம் இறங்கி பாடு. இறங்கற்பா பாடினது யாரு? தாமஸ் கிரே. தமாஸ் பண்ணான்னா தாமஸ் கிரே. பட் இப்போ அதெல்லாம் சிலபஸ்லாம் மாறி போச்சு. வெறும் இலக்கணம் தான். லிட்ரேச்சரில் ஒரு 15 கேள்வி இருக்குது, படிச்சுக்கலாம். சொல்லுங்கள், நிறைவேற என்ன சொல்ல வரீங்க? சக்ஸஸ் உடனே கிடைக்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் எதை தேடி போயிட்டுருக்கீங்களோ அதை தான் உங்களை அந்த இது தேடிக்க வரும். அதனால் நம்மளுக்கு இப்போ கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் வந்துடாதீங்க. கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே இந்த இயர் சக்ஸஸ் ஆகும். நைட் ரிவிஷன் ஒழுங்காக வருவீங்களா? நைட் ரிவிஷனோட பயன்பாடை சொல்லுங்கள். எல்லாமே அப்போ தான் சார் ஞாபகமாக இருக்கும். நம்ம எதை லாஸ்ட் டைமில் எதை படிக்கணும்னு தெரியாது. உங்கள் ரிவிஷன் லாஸ்ட் மினிட் ரிவிஷன்லாம் ரொம்ப முக்கியம் சார். அடுத்த நாள் அது கொஷினில் ரிஃப்ளெக்ட் ஆகும். சூப்பர். தரணிக்கு ஒரு நல்ல கிளாஸ் கொடுங்க. தான் சாட்டை வாங்குற கடைசி பண்ணால் இன்னும் சாட்டை மட்டும் அடிக்கடி வாங்குவோம். அந்த செக்கச்செவேர்னு இருக்கிறவர் இவர் தானா? அந்த செக்கச்செவேர் யார்? இவரா? கிட்ட வாங்கம்மா, இப்படி காட்டுங்க. சூப்பர்ல. அப்படியே இங்கே இருக்குமா. மற்ற பேரண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மேலே வந்துடும். ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துருவோம். சூர்யா, விஷ்ணு வாங்க. அதனால் வாழ்த்துக்கள். தாரணி பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட், தாரணி பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட், தாரணி பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட். தாரணி சூப்பர். வாங்க முன்னாடி வாங்க. இதுமாதிரி நீங்களும் ஜெயிக்கணும், அவ்வளோதானே? இதில் வந்த எல்லாரும் இப்போதைக்கு குரூப் 4 எழுதி பாஸ் பண்ணிட்டாங்க. ரிசல்ட் பார்த்துட்டாங்க. எல்லாருமே குரூப் 2வும் எழுதியிருக்காங்க. ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணி மெயின்ஸும் எழுதியிருக்காங்க. வர குரூப் 1லேயும் எல்லாருமே பாஸ் பண்ணுவாங்க. தொடர்ந்து படித்தா எல்லா எக்ஸாமும் தான் வரும். தொடர்ந்து படித்தா கன்சிஸ்டன்சி இருக்கணும். இது ஒரு எக்ஸாம்னு இல்லை. இப்போ எல்லாருமே இவங்க வந்து எல்லாருமே 2 எக்ஸாம் 3 எக்ஸாம் தான். இப்போ நீங்கள் ஃபைனல் ரிசல்ட் வந்தால் குரூப் 4 மட்டும் பார்க்குறோம், அவ்வளோ. பட் நல்லா படிக்கணும். அப்பப்போ சிலபஸ் மாறிட்டே இருக்குது. இப்போ வந்த குரூப் 2 மெயின்ஸு இப்போ புது பேட்டர்ன், டைமும் இல்லை. இப்போ இந்த தடவை நடந்த தப்பு என்ன அப்படின்னா, குரூப் 2 ரிசல்ட் வந்த பிறகு படித்தாங்க நிறைய பேர். அப்படி இல்லாமல் அடுத்தலாம் குரூப் 2 எக்ஸாம் எழுதின அடுத்த நாள்லேருந்தே படிச்சுட்டா நல்லது. நமக்கு வரும் வராதெல்லாம் பார்க்கக்கூடாது. ரிசல்ட்டு ப்ரிலிமினரி ரிசல்ட்டு வரும் வராதுன்னு பார்க்கக்கூடாது. நெக்ஸ்ட் டேலேருந்து படித்தாச்சுன்னா வேலை முடிஞ்சது, சக்ஸஸ் பண்ணிடலாம். கவனிக்கிறீங்களா? ஜெயிச்சிடலாமா? ஜெயிச்சிடலாமா? இந்தியாவை ஜெயிக்க வச்சிடலாமா? இந்தியாவை ஜெயிக்க வச்சிடலாமா? நம்மளும் ஜெயிக்கணும், இந்தியாவும் ஜெயிக்கணும்னா எழுந்து நின்று சக்ஸஸ் சொல்லலாம். நேஷ்னல் ஆந்தம் ரெடிப்பா? ஃப்ரண்ட்டில் வாங்க. எனக்கா? வாங்க.
ஆஸ் யூஷுவல் எனக்கு ஒரு மெமெண்டோ கொடுக்குறாங்களா? எல்லா ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃபோட்டோ போட்டு வாங்க, நெல்லு கொடுங்க, வாங்கம்மா. யார் பெற்ற மகனோ நீ, யார் பெற்ற மகனோ இந்த ஊர் கும்பிடும் குலசாமி இவன். ஊர் செய்த தவமோ, இந்த ஊர் செய்த தவமோ, மண்ணை காப்பாற்றிடும் இவனாதி சிவன். அடிவே தந்த வேர்வைக்கு ஈடில்லையே இந்த ஊர் பூக்கும். சக்சஸ், வெற்றி நிச்சயம். சக்சஸ், வெற்றி நிச்சயம். சீக்கிரமா நாங்களும் எங்கள் பேரண்ட்ஸை இந்த மேடையில் ஏற்றுவோம். அதுக்காக இப்போலேருந்தே கடினமாக உழைப்போம். அலட்சியம் ஆபத்துன்னு எங்களுக்கு தெரியும். தொடர்ந்து படித்தா வெற்றி நிச்சயம்னு தெரியும். லீவு போடாமல் படித்தா வெற்றி நிச்சயம்னு தெரியும். லீவு கேட்டு சாரை டார்ச்சர் பண்ணாட்டி வெற்றி நிச்சயம்னு தெரியும். வீட்டில் கல்யாணம் காது குத்துக்கெல்லாம் போகாமல் இருந்தால் வெற்றி நிச்சயம்னு தெரியும். சித்தப்பா பெரியப்பா பையனெல்லாம் அண்ணன் சொல்லிட்டு வந்தால் வெற்றி கிடைக்காதுன்னு தெரியும். சித்தப்பா பெரியப்பா பசங்களை அண்ணன்னு சொல்லி கல்யாணத்துக்குலாம் லீவு கேட்டா வெற்றி கிடைக்காதுன்னு தெரியும். சும்மா சளி பிடிச்சாலாம் லீவு போட்டா வெற்றி கிடைக்காதுன்னு தெரியும். ஃபீவர் வந்தால் டோலோ 650 போடாட்டி, ஃபீவர் வந்தால் டோலோ 650 போட்டு சரி பண்ணிப்போம். அதுக்கெல்லாம் 10 நாள் லீவ் போட்டால் வெற்றி கிடைக்காதுன்னு தெரியும். உடம்பு செல்லாட்டி ரூம் ரெஸ்ட்டு தான் பெஸ்ட்டு. அதுக்கு வீட்டுக்கு போனால் ஆபத்து. இதெல்லாம் எங்களுக்கு நல்லா புரியுது. டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிப்போம். அடுத்த சக்ஸஸ் மீட் எங்களுக்கு தான். அதுக்கு முன்னாடி இன்னும் 2 இருக்குது. அதுக்கப்புறம் 47, 48, 49 உங்களுக்கு அநேகமாக 50 வரும்னு நினைக்கிறேன். ஸோ சக்ஸஸ், வெற்றி நிச்சயம். சக்ஸஸ், வெற்றி நிச்சயம். கண்டிப்பாக ஜெயிப்போம், கண்டிப்பாக ஜெயிப்போம். நாளை நமதே, வெற்றி நமதே. நாங்கள் ஜெயிப்போங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதை விட உங்களுக்கு அதிகமாக இருக்கு. அப்படிதானே? அப்போ சாரோட நம்பிக்கை வீணடிக்க மாட்டோம். பேரண்ட்ஸோட நம்பிக்கை வீணடிக்க மாட்டோம். ஃப்ரெண்ட்ஸோட நம்பிக்கை வீணடிக்க மாட்டோம். நேரத்தை வீணடிக்க மாட்டோம். வெற்றி எங்களுக்கு தான். கொஸ்டின் எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் நாங்கள் தான் ஜெயிப்போம். கொஸ்டின் எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் நாங்கள் தான் ஜெயிப்போம். கரண்ட் ஈவெண்ட்ஸை படிப்போம், சிறப்பு தமிழை படிப்போம், மைக் கொடுத்தா கடகடன்னு பதில் சொல்லுவோம். கண்டிப்பாக ஜெயிப்போம். சக்ஸஸ், வெற்றி நிச்சயம். சக்ஸஸ், வெற்றி நிச்சயம். சக்ஸஸ், வெற்றி நிச்சயம். தமிழ் தாய் வாழ்த்து எவ்வளோ நேரத்தில் பாடணும்? 55 செகண்டு. நேஷனல் ஆந்தம் எவ்வளோ நேரத்தில் பாடணும்? 52 செகண்ட். நேஷனல் ஆந்தத்தில் எத்தனை பேரா இருக்கு? 5 பேரா இருக்கு. पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. இந்தியாவை ஜெயிக்க வைப்போமா? இந்தியாவை ஜெயிக்க வச்சிடலாம். நாளைக்கு நீங்கள் ஜெயிக்க படிச்சுட்டு வந்துடுவீங்களா?
படிச்சுட்டு வந்திருக்க நம்பிக்கை கொடுத்தீங்கன்னா இந்தியாவை ஜெயிக்க வைக்கலாம். நாளைக்கு சிறப்பு தமிழ் சூப்பராக சொல்லுவோம் சார். அதனால் இந்தியாவை இன்னைக்கு ஜெயிக்க வைப்போம் சார். நாளைக்கு சிறப்பு தமிழ் சூப்பராக சொல்லுவோம் சார். அதனால் ஏற்கனவே நம்ம பார்த்து தானே ஜெயிக்க வச்சோம். T20 வேர்ல்டு கப்பில் தானே ஜெயிக்க வச்சோம். சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் ஜெயிக்க வைப்போம். டீ சாப்பிட்டு சீக்கிரம்